அன்பு பெற்றோர்களுக்கு, ஆசிரிய பெருந்தகைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பெற்றோர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய வகுப்புக்கு அனுப்பி என்னுடைய இந்த சேவைக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதல்ல உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள்தான் உங்கள் பிள்ளைகளை அதிகாலையிலே எழுப்பி வகுப்பில் பங்கு பெற்ற வைத்தீர்கள். எனக்கு தெரியும், பிள்ளைகள் தானாக எழுத்திருக்க நியாயமில்லை. என்னடா இதுகள் குழந்தைகள், 10 வயது பிள்ளைகள். அப்போ உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு தான் இந்த பிள்ளைகளின் எதிர்கால வெற்றிக்கு வித்திடுகின்றது. அந்த வகையில் நான் முதல் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு விளையாட்டு வீரனுக்கு விளையாட்டுவதற்கும் மைதானமும் விளையாட்டு பொருட்களும் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கற்பிக்கிற ஆசிரியருக்கு மாணவர், அது திறமையான மாணவர், ஆற்றல் உள்ள மாணவர்களை பெற்றோர் தர வேண்டும். தந்தாத்தானே இந்த ஆசிரியர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி ஓரளவு நல்ல பெறுபேறுகளை பெற வழிகாட்ட முடியும். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் எனது முதல் நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்போ நான் எனக்கு இப்போ உள்ள கவலை என்னென்றால், அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்த இலவச கருத்தரங்கு வகுப்பை நான் இப்போ ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் நடத்தினேன். இப்படியான ஆதரவு இருக்கும் என்று கண்டிருந்தால் நான் உண்மையிலேயே இதை ஜனவரியில இருந்தே ஆரம்பித்திருந்தால் இன்னும் குறிப்பாக நான் கொஞ்சம் பேசக்கூடியதாக இருக்கும். இது ஒரு 2.5 மாதம்தான் நான் கற்பித்திருக்கிறேன். அந்த 2.5 மாத கற்பித்தல்ல கூடி எனக்கு இதுக்குள்ள பல பிள்ளைகளை, மிக ஆற்றல் உள்ள திறமையான பிள்ளைகளை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அப்போ உண்மையிலேயே இதில் அவர்களுடைய திறமை, ஆற்றல் என்ன பூரிப்படைய வைத்திருக்கின்றது. இதே ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் எதிர்காலங்களில் இனி அடுத்த 16ஆம் தேதியிலிருந்து தரம் 4க்கான வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் என்னுடைய சேவை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான 4ஆம் தர மாணவர்களை ஆரம்பத்திலேயே இணைத்து விடுங்கோ. காரணம் என்னென்று சொன்னால், அப்படி அவர்கள் சேர்ந்து கற்கிற போதுதான் பிள்ளைகள் ஆர்வம் இருந்தால் தான் ஆசிரியருக்கும் ஆர்வம் இருக்கும். இப்ப கற்றல்ல 2 பேருக்கு நம்பிக்கை வரணும். பிள்ளைகள்ல ஆசிரியருக்கு நம்பிக்கை வரணும், ஆசிரியர்ல பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும். அப்ப அந்த வகையில ஒரு ஆசிரியர் திறம்பட கற்பிக்கணும் என்றால் அவருக்கு திறமையான மாணவர்கள் தேவை. அப்ப அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டியது நீங்கள். அப்ப நான் முதல் உங்கள்கிட்ட கோரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் அதாவது 16ஆம் தேதி 15 உங்களோட பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்குது. 16ஆம் தேதி நான் தரம் 4க்கான வகுப்புகள் ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த வகுப்புல இணைய விரும்புகிறவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உண்மையிலே கல்வியிலே அக்கறை உள்ளவர்கள், பொழுதுபோக்காக இல்லாம, அதாவது இலவசம், முற்றிலும் இலவசமாக கற்பிக்க இருக்கிறேன். அந்த வகுப்பில் இணைந்து பயன்பெற சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள் என்பது முதலாவது கோரிக்கை. இரண்டாவதாக நான் சொல்ல போற விடயம் என்னென்றால், உங்கள் பிள்ளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு போட்டி பரீட்சை, வாழ்க்கையில் அந்த பிள்ளைன்ற 10 வயது பருவத்தில் முதலாக ஒரு அரச போட்டி பரீட்சையை சந்திக்க இருக்கின்றது. இது சாதாரண பரீட்சை அல்ல. இந்த பரீட்சைக்கு கூடிய முக்கியத்துவம் வழங்குறது நீங்கள் தான், பெற்றோர் தான். பிள்ளைகள் ஏனோ தானோ என்று படிப்பார்கள் தங்களோட முயற்சியில. ஆனா இதுல கூடியளவு பதட்டப்படுவதும் பதகலிப்பதும் பெற்றோர் தான் என்பது எனக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக அதிக சிரத்தையோடு இருக்கிறது நியாயமான உண்மை. அதே நேரம் பெற்றோர்கள்
பிள்ளைகளை பதற்றப்படுத்தி விடுவதும் ஒரு வகை பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அன்பின் நிமித்தம்தான் அப்படி செய்கிறீர்கள். தேவையில்லாததுகளை கொண்டு வந்து நீ திணிக்காதீங்கோ. நான் இப்ப பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற போது சொன்னேன், இன்னும் 3 நாட்கள் தான் உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்கின்றது. இந்த 3 நாளுக்கு அவர்கள் எதை படிக்க வேண்டும் என்றதை நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவர்கள் தயவு செய்து இனி மாடல் பேப்பர்கள் செய்வதை விடுத்து கடந்த கால அரச பரீட்சைத்தாளை செய்ய சொல்லுங்கோ. ஏனென்றால் நான் என்னுடைய மாடல் பேப்பர் உட்படத்தான் மற்றவர்களுடைய மாடல் பேப்பர் தகுதியற்றது என்று சொல்ல, இதுவரை காலமும் மாடல் பேப்பர் செய்திருக்கிறீர்கள் காணும். இனியும் நீங்கள் மாடல் பேப்பரை செய்வதில் பயனில்லை. தயவு செய்து கடந்த காலம் இப்ப 95ஆம் ஆண்டில் இருந்து அரச பரீட்சை ஒரே முறையில தான் வந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது வினாத்தாள் நுண்ணறிவாகவும், 2வது வினாத்தாள் தமிழ், கணிதம், சுற்றாடல், ஆங்கில, சிங்கள பாடசாலை பாடப்பரப்பாகவும் இருக்கின்றது. அப்ப அன்பு பெற்றோர்களை இனி இருக்கப்பட்ட 3 தினங்களையும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கடந்த கால அரச பரீட்சை தாள்களில் பயிற்சி வழங்குங்கள். நான் இந்த வகுப்புல பார்த்தேன், ஒரு பிள்ளைகள்கிட்ட இன்னுமே அரசாங்க பயிற்சித்தாள் இல்லை. அப்ப அரசாங்க பயிற்சித்தாள் இல்லாம அந்த அரசாங்க பரீட்சைக்கு அந்த பிள்ளை தயாராக முடியும்? என்ன அந்த பயிற்சித்தாளை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் மிக கஷ்டமாக இருக்குதா? இல்லை, ஏதோ நாங்கள் கல்விக்காக எங்களை சிரமப்படுத்தி கொஞ்சம் முயற்சி செய்யத்தான் வேண்டும். அதுபடியால் நான் அடுத்த 2வது கோரிக்கையாக, முதலாவது கோரிக்கை நான் விடுத்தேன், 4ஆம் தர மாணவர்களுக்கு நீங்க தகவல் கொடுத்து அவர்கள் 16ஆம் தேதி காலை 5 மணியில இருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன், அந்த வகுப்புல செய்து சொல்லுங்க. 2வது கோரிக்கை, நீங்கள் இனி உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கப்பட்ட 3 நாளுக்கும் கடந்த கால அரச பரீட்சை தாள்கள்ல பயிற்சிகளை வழங்கி அதுகளை வழங்கப்படுத்தி அதுகளை படிக்க சொல்லுங்க. அது சிலவளை போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்கும் என்றால் ஒரே அடியாதையே திரும்ப திரும்ப பார்க்கிறதா இல்லை, அதைத்தான் பாருங்கோ. அதுல இருந்தான் கேள்விகள், அதிந்த அந்த ஆரம்ப கருத்தில இருந்து பல்வேறு பக்கமாக கேள்விகள் பெறலாம். அப்ப பிள்ளைகளுக்கு வாசிப்பாற்றலை கூட்டுங்கோ. அப்படியான பயிற்சிகளை இந்த 3 நாளும் செய்யுங்கோ. இனி நான் 3வது விடயத்துக்கு வருகிறேன். இது ஒரு ஆரம்ப பரீட்சை. இது ஒரு உண்மையிலேயே இந்த பரீட்சையை CWW கண்ணங்கரா என்கின்ற பேரறிஞர், அதாவது கல்விமான், கல்வி அமைச்சராக இருந்தவர், அவர் என்னத்துக்காக இதை ஆரம்பித்தார் என்றால், அந்த காலகட்டத்தில் வெள்ளையராட்சியின் போது திறமை குறைந்த பிள்ளைகள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாமல், முன்னணி பாடசாலையிலே அனுமதி பெற முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற போது அவர்கள் இதில் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக தான் அவர் இந்த பரீட்சை ஆரம்பித்து வைத்தார். அந்த பரீட்சை ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு தெரியும், உங்களோட காலங்களில் சிலவளை நீங்கள் கொஞ்சம் இளமாக்களாக இருந்தால் உங்களோட காலத்திலேயே மாறி இருக்கலாம். கொஞ்சம் முந்தைய ஆக்களாக இருந்தால் உங்களோட காலத்தில் கணிதம், தமிழ் என்கிறது தான் தனிய புலமை பரிசில் பரீட்சையாக இருந்தது. அதுக்கு பெரிய முக்கியத்துவம் வழங்கவில்லை. 95க்கு பிறகுதான் இந்த பரீட்சைக்கு பெரிய பெரிய முக்கியத்துவம் வழங்கி இந்த பரீட்சை இப்ப திறமைகான் பரீட்சை அல்ல, கௌரவம் கான் பரீட்சையாக மாறிவிட்டது. அதாவது திறமைகான் பரீட்சை என்றால் பிள்ளைன்ற திறமை காண்றது, இப்ப கௌரவ பரீட்சை என்றால் பெற்றோற்ற கௌரவத்தை நிலைநிறுத்துகின்ற பரீட்சையாக மாறிவிட்டது. என்ன மாதிரி பெற்றோர் என்ற பிள்ளைக்கு தினமாக சிலர் பொய்கூடி சொல்வார்கள். என்னது பொய்யை சொல்லணும்? அதாவது பிள்ளைய பெறுபேர் வந்த பிறகு இங்க பெறுபேரை செடிக்கிற காடு சொன்னால் இன்டர்நெட் நம்பரை சொன்னால் அடித்து பார்த்துட்டு நம் பேர்களும் மார்க்ஸ்களையும் காட்டும். இப்பதான் எல்லாம் தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்து இருக்குது. ஆனாலும் அவர்கள் இண்டெக்ஸ் நம்பர்களை சொல்லாம கூட புள்ளிகளை சொல்வார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? கௌரவ பரீட்சையா போச்சு. அப்படி கௌரவத்தை இதுல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இது பிள்ளைகளுக்கான ஒரு போட்டி, அவை இந்த தரத்தை காணுகிற உற்சாகப்படுத்துகின்ற பரீட்சை என்பதை கணிப்பில் கொள்ளுங்கோ. ஏனென்றால் இந்த கௌரவத்தின் நிமித்தமாக பொய் சொல்லிக்க முதல் ஆரம்பத்திலேயே பிள்ளைய ஒரு பொய் சொல்ல பழக்கிற பிள்ளையாக நாங்கள் மாற்றி விடுறோம். ஆனபடியா அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஒரு கௌரவ பரீட்சையாக இருக்காம
அந்த பிள்ளையின் தரத்தை நிர்ணயிக்கின்ற திறமையை வெளிக்காட்டுகின்ற ஒரு பரீட்சையாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கோ. நான் இப்ப பேசுகின்ற விடயம் நான் என்னுடைய மனந்திலிருந்து தான் பேசுறதை ஒழிய பாரபட்சமாகவோ யாரை மனதிலே நினைத்து கொண்டோ நான் சொல்லவில்லை. அப்ப அதில் நான் சிலவளை தவறாக பேசியிருக்க நியாயம் இருக்காது. ஏனென்றால் நான் பேசுகின்ற போது நன்றாக சிந்தித்துதான் பேசுவேன். நான் கற்பிக்கிற போதும் அப்படித்தான். ஏன் எனக்கு நிதானம் இருக்கின்றது. அப்ப நான் கற்பிக்கின்ற போது ஓடி பிள்ளைகள் இந்த மனம் நோகாமத்தான் கற்பிப்பேன். ஆனா கொஞ்சம் கண்டிப்பா இருப்பேன். நான் மிக கண்டிப்பாகத்தான் இருப்பேன். அதில் யாருமே மாற்ற முடியாது. ஏனென்றால் கண்டிப்புள்ளவன் தான் நாணயமானவராக சிறப்பாக செயலை செய்ய முடியும். இழிச்சவாயின் அல்ல. அப்ப நான் இப்ப சொல்ல வாரது என்னென்றால், உங்கள் பிள்ளைகள் சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என்றால் நீங்கள் இதுவரையிலே காட்டின ஒத்துழைப்பு மிக மிக மகத்தானது. அதிகாலையிலே 5 மணிக்கு இந்த குழந்தை எழும்பி படிக்குது என்றால் அது ஒரு மகத்தான காரியம்தான். ஏன்னா இத்தனை பிள்ளைகள் சோம்பல்ல நித்திர கொண்டு கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் இந்த வகுப்பில் ஈடுபட்டதை நான் மிகுந்த நன்றியுடையவனாகவும் சந்தோஷத்திலையும் சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பெறுபேறுகள், தங்களால் முடிந்த பெறுபேறுகள், அதாவது சிறந்த பெறுபேறுகள், தங்களால் முடிந்த பெறுபேறுகள் பெறுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கத்தானே வேணும். நான் சொல்லித்தான் நீங்க ஏற்கொள்ள வேண்டியில்லை. வார பெறுபேற நீங்க ஏற்கத்தான் வேணும். ஏனென்றால் கடந்த பரீட்சைகள் நடந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு சில பெற்றோரோட கதைத்தால் பெற்றோர் சொல்வது என்னென்றால், நான் உள்ளபடி சொல்றேன் கேளுங்கோ. போன வருஷம் எல்லாம் சில பெற்றோர், அந்த பெற்றோர் நான் கதைக்கிறதே அவையா எடுத்து கதைத்தது. நான் சில கருத்துக்களை சொல்லுவேன். அதுக்கு பிறகு அவர்கள் எடுத்து சொன்னார்கள், என்ன சார் நீங்க உங்களுடைய அனுபவத்தை கொண்டு சொல்றீர்கள், இந்த பேப்பர் ஈஸி என்று. எந்த பிள்ளை 100 எக்ஸாம் பேப்பர் செய்தது, ஆனால் இந்த பிள்ளைக்கு இந்த பேப்பர் செய்ய முடியாது. என்னடா எனக்கே தெரியுது, 100 எக்ஸாம் பேப்பர் செய்த பிள்ளையாலேயே இது செய்ய முடியுது. அப்ப அதுல நான் அவரை தவறு சொல்லவில்லை. அந்த பிள்ளையை சரியாக வழிநடத்தி இருக்கணும். சும்மா 100 எக்ஸாம் பேப்பர் செய்தா போல சரியா? பிள்ளை அதாவது நுண்ணறிவாக வினாக்களுக்கு விடையளிக்கிற பயிற்சியை வழங்கி இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாசிப்பாற்றல திறமையை விளங்கி கொள்ற ஆற்றலை பழக்காம பரிச்சத்தாள் தவறு சொல்வது எங்கட தவறு. இப்ப கனப்பீர், நாங்கள் மட்டுமல்ல, நீங்க மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, கனப்பீர் இந்த பரீட்சையை பற்றி கூடிய, அதாவது ஒரு வெறுக்கத்தக்க விமர்சனத்தை தான் சொல்கிறார்கள். இது ஒரு கடினமான பரீட்சை இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படி. இப்ப இந்த பிள்ளைகள்ல அதி திறமை நல்ல ஆற்றல் உள்ள தொடர் ஒழுங்கா வந்த பிள்ளைகளை கேட்டு பாருங்க. இந்த பரீட்சை கடினமான பரீட்சையான பிள்ளையே சொல்லும். கொஞ்சம் சிந்திச்சு செய்தால் செய்யலாம், வாசிப்பாற்றல் இருந்தால் செய்யலாம். அது பிள்ளைகளே சொல்லுது. நான் இப்ப உங்களை சாடவில்லை, உண்மையா உள்ளபடி கிடைக்கிறது. இதை நீங்க ஏற்றுக்கொள்றபடியா தானே நீங்க இதில் இருக்கிறீர்கள். இல்லாட்டி ஓஃப் பண்ணி போட்டு போகலாம் தானே. ஆனபடியால் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பரீட்சையில திறம்பட அவர்கள் இயங்குவதற்கு இந்த இருக்கப்பட்ட 3 நாள்ல நீங்க இனி வேற திணிப்புகளை திணிக்காமல், அதாவது அவர் சொன்னார் இவர் சொன்னார், அந்த கல்வி அறிவு இந்த கல்வி அறிவு பிள்ளையை போட்டு மடங்கு அடிக்காமல் பிள்ளைய ஆண்டு பேப்பர்களை செய்து பயிற்சி அழகிக்கோடு சொல்லிக்கொள்றேன். மற்றது பரீட்சைக்கு போகின்ற போது பிள்ளைக்கு விசேஷமான சாப்பாடுகளை கொடுத்து வொமிட்டிங், அதாவது சக்தி வர அளவுக்கு அவர்களை உருவாக்கி விடாதீர்கள். அவர் சாதாரண சாப்பாடை சாப்பிடட்டும். அந்த அன்றைய தினம் காலையில் உங்களோட மத வழிபாட்டில் நன்றாக ஈடுபட்டு அவை ஒரு மன ஆளுமையோடு போய் பரீட்சையை செய்யப்படுங்கள். பரீட்சை, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த பரீட்சையை பற்றி பல பேரோட கதைக்காதுங்கோ. வினாத்தால் ஒன்று செய்து முடித்த பிறகு உங்களுடைய நண்பர்களோட கதைக்காதுங்கோ, பேரண்ட்ஸோடையும் கதைக்காதுங்கோ. ஏடா பேரண்ட்ஸ் வந்தோடனே என்ன கேள்வி வந்தது என்ன கேள்வி வந்ததுன்றா பிள்ளை அந்த கேள்வியை நினைத்து கொண்டிருக்கிறதுல அந்த அறிவு கொஞ்சம் மழுங்கிவிடும். எப்படி என்ன கேள்வி வந்தது, என்ன வந்தது, இது வந்தது, என்ன விடி எழுதி, அப்படி எழுதி, ஐயோ பிள்ளையா எழுதி இருக்கிற முட்டாள், அப்படி என்று பிள்ளைய மலங்க அடித்து விடுவீர்கள். ஏன் நீங்க அன்பின் நிமித்தம் தான் அப்படி செய்கிறீர்கள். ஆனால் அது பிள்ளை. ஆனபடியால் முதல் வினாத்தால் செய்த பிறகு நீங்க சந்திக்காம இருக்கிறது நல்ல, சந்திக்க விடவும் மாட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் வேற பிள்ளைகளை கண்டு ஐயோ நான் இந்தபடி எழுதினேன் இந்தபடி அந்தபடி எழுதலையே என்று சொல்லி பதகளிக்காம செய்தது செய்ததானே. என் 2வது பரீட்சைத்தாளையும் செய்து பெறுபேற உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப பெற்றுக்கொள்ளுங்கோ. அடுத்து இப்ப 4வது விடயத்துக்கு வருகின்ற அன்பு பெற்றோர்களே, இப்ப நான் சொல்ற கருத்து உங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது.
இது ஒரு முக்கியமான பரீட்சை இல்லை. அதாவது இப்ப நான் சொல்ற கருத்து என்னென்றால், இது ஒரு சாதாரண பரீட்சை. இது அந்த பிள்ளையில இது மேலேயே வறிய பிள்ளைக்கு அதாவது நிவாரணம் வழங்குவதற்கும், முன்னணி பாடசாலையில இடம் கிடைக்காத பிள்ளைக்கு முன்னணி பாடசாலையில அனுமதி கிடைப்பதற்குமான பரீட்சை ஒழிய, இது ஒரு உயர் காலத்தில் அவைய வாழ்க்கை காலத்துல ஒரு இன்டர்வியூ போனா நீ 5ஆம் ஆண்டுல பாஸா பெயிலாண்டு கேட்டால் அந்த கேட்கிறவன முட்டாளாகத்தான் நிற்கணும். அப்ப இந்த பரீட்சை ஒரு முக்கியத்துவம் இல்லை. இது ஒரு ஆரம்ப பரீட்சை. இந்த பரீட்சைக்கு நீங்க கழட்டிய முக்கியத்துவம் வரவேற்கத்தக்கது. இந்த பரீட்சையில பிள்ளை எடுக்கிற பெறுபேரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது 10 வயது பிள்ளை என்ற செயல். அப்ப பிள்ளை அதாவது சாதாரண பரீட்சையில 100க்கு 35 புள்ளி எடுத்தால் சரி, 200க்கு 70 புள்ளி எடுத்தால் தாராளம். அப்ப அந்த பிள்ளை சாதாரண அறிவு இருக்கின்றதான் கருத்து. அது அதாவது எல்லா பிள்ளையும் ஒரே காலத்தில் திறமையாக, சில பிள்ளைகள் சின்ன வயதில திறமையா இருப்பார்கள், பிறகு திறமையே மடங்கிவிடும். சில பிள்ளைகள் சின்ன வயதில திறமை இல்லாமல் இருப்பார்கள், பிறகு திறமையாளர்களாக மாறுவார்கள். இப்ப நான் கதைக்கு போற விடயங்கள் முக்கியத்துவம். அப்ப இந்த பரீட்சையின் பெறுபேரை நீங்க அலட்டிக் கொள்ள வேண்டாம். பெறுபேறு சாதகமாயிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ. இப்ப அடுத்த விடயம் என்னென்றால், உண்மையான அனுபவத்தை கொண்டு சொல்றேன். பெறுபேறு சாதகமாய் இருப்பவரா, பெறுபேறு பரீட்சை பெறுபேறு வெற்றுப்புள்ளிக்கு அண்மையிலே எடுத்தவரா, எதிர்காலம் சிறப்பாக இருந்தது என்றால் பெறுபேருக்கு அண்மையிலே எடுத்து சறுக்கியவர்கள் தான் பிறகு திறமையாக மாறியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இந்த பரீட்சையில சில பெற்றோர் சூழலில் இருப்பவர்கள் செய்கிற மிக தவறான வேலை என்னென்றால், இந்த பிள்ளையில இந்த பரீட்சையில அந்த பிள்ளை ஓரளவு வெட்டுப்புள்ளிக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக பாடசாலையில ஓரளவு வெட்டுப்புள்ளி எடுத்து மேலே எடுத்த பிறகு இந்த பெற்றாரும் உறவினர்களும் பாடசாலை மட்டத்தாலையும் அந்த பிள்ளைக்கு ஒரு மமதையை உண்டு பண்ணி, நீ முழுக்க படிச்சு முடிஞ்சு என்ற மாதிரி உருவாக்கி விட்டு விடுவார்கள். அதை மட்டும் தயவு செய்து போடாதீங்க. இது ஒரு ஆரம்பத்தில் ஒரு உங்களோட பிள்ளைன்ற திறமையை காண்ற பரீட்சை ஒழிய இதுதான் இறுதி பரீட்சை என தீர்மானித்து விடாதீர்கள். அப்படி தீர்மானித்தால் அந்த பிள்ளைக்கு அந்த செருக்கேறி, நான் பெரிய கட்டிக்காரன், என்னை விட ஒரு தரம் இல்லை, என்னோட அம்மா அப்பா இப்படின்னு இருந்தாரு, இங்க பாரு நீ விட கட்டிக்காரி, அங்க பக்கத்து விட்டான் ஒரு பொக்கு என்று சொல்லி தரம் பிரித்து ஒருத்தர் ஒப்பிட்டு கதைத்து அந்த பிள்ளையின் மனதில் ஒரு வக்கிர புத்தியை உண்டு பண்ணி நீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு தடைக்கல்லாக அமைந்து விடக்கூடாது என்பது இது என்னுடைய அன்பான தாழ்மையான கருத்துக்கள். அப்ப நீங்க எந்த பெறுபேறு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் திறமைகள் ஒரு வயதுல எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்க போறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் சரியாத்தான் படைத்திருக்கிறார். எங்களை கண் காது மூக்கு நாக்கு எல்லாம் சரியா படைத்திருக்கிறார். அப்ப மூளையே சரியாத்தான் படைத்திருப்பார். ஆனால் எங்களுடைய திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடயத்துல திறமை இருக்கும். நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரே விடயத்திலே எல்லாருக்கும் திறமை இருக்க முடியாது. அப்ப இருக்கிற திறமையை வளர்த்துக் கொள்றது ஒழிய திறமை இல்லையே என்று ஏக்கம் கொள்ளாமல், இந்த பெறுபேறு சாதகமாயிருந்தா என்ன பாதகமாயிருந்தா என்ன ஏற்கத்தான் வேணும். ஆனா நாங்கள் சாதகமாக்குவது எங்களோட முயற்சியாக இருக்கும். அந்த வகையில என்னாலும் உங்கள் பிள்ளைக்கு ஓரளவு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க வழங்கினீர்கள். நீங்களும் உங்களோட பிள்ளையை சரியாக வழி நடத்த வேண்டும். இனி நீண்ட நேரம் நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த லிங்க் முடிகிற நேரம் வருகின்றது. என்னென்றால் நானும் இது விடயமாக என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும் நினைத்தேன். நன்றி பெற்றோர்களே. இப்ப பெற்றோர்களுடைய யாராவது கருத்து கூற இருந்தால் நான் இப்ப அவர்களை ஒவ்வொருவராக இப்படி விரலை காட்டி போட்டு நீங்க பேசினீங்களா இருந்தால் மற்றவர்கள் இடையூறு இல்லாமல் இருக்கும். யாராவது உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருந்தால் தாராளமாக சொல்லுங்கோ. உங்களுடைய இன்றைய பங்களிப்புக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்கின்றேன். இங்க பிலால் என்றவர் கையை காட்டுறார், அவையிட பெற்றார் கதைக்க இருக்கிறார். சரி கதைங்கோ, கதைக்க சொல்லுங்கோப்பன். ஏடா அவையிட்ட இருந்து புதிய புதிய கருத்துக்கள் வரலாம், அதுக்காகத்தான். பிலால் உங்களுடைய யார் கதைக்க போறது, சீக்கிரம் கதைக்க சொல்லுங்க. அம்மா தான் கதைக்கிறேன். ஹலோ, தயவு செய்து வீடியோல முகத்தை காட்டுங்கோ, வீடியோல முகம் காட்டுங்கோ. சொல்லுங்க அம்மா.
ஹலோ, தேங்க்யூ சார். நீங்க எங்களுக்கு நிறைய எங்களோட பிள்ளையோட கல்வியில நிறைய உதவி செஞ்சுக்கிறீங்க. நீங்க டைம் எல்லாம் பார்க்காம நிறைய நேரம் உதவி செஞ்சுக்கிறீங்க. அதுக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அடுத்தது வந்து ஃப்ரீயா செய்றீங்க. அது செய்யறது மட்டும் இல்லாம அதுல ஃப்ரீயா செய்றீங்க. அடுத்தது வந்து காலை நேரம் செய்றீங்க. அப்படி நிறைய இதுல அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுல எங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, எங்களுக்கு ஒரு 2 மாசம் என்னம்மா தடங்களா போயிட்டுது? சரி, உங்களுக்கு ஒரு மிகுந்த நான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது சில வேளை இந்த கவரேஜ் பிரச்சனையால சொல்லுங்க கவரையில். சரி, பரவாயில்லை பிள்ளைகளுடைய அம்மா, உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி கூறிக்கொள்கிறேன். காலையில் நான் செய்கிறது காரணம் என்னென்னு சொன்னால், காலையில் கற்பது பகலில் படிப்பதை விட 5 மடங்கு பலன் தரும் என நான் அனுபவத்திலும் கண்டிருக்கிறேன், மற்றவர்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதால தான் காலையில் நான் செய்கிறது. அது மட்டுமல்ல, காலையில் மற்ற வகுப்புகள் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்றதுக்காக செய்த நான். நீங்கள் எனக்கு நன்றி சொன்னாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன். காரணம் என்றால், இப்படியான திறமையான பிள்ளைகளை நீங்க திறமை இல்லையுமே நான் பெருசுபடுத்த மாட்டேன். ஆனா திறமை இல்லாதவனையும் திறமையாக மாற்ற வேண்டியதானே ஆசிரியர்கிட்ட கடமை. அப்ப என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். அதுக்காக எல்லாரையும் பெற்ற புள்ளிக்கு மேலே எடுக்க வரணும் என்றால் அது ஒரு நாளும் போய். அப்ப அந்த வகையில உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. வேற யாராவது பேச இருக்கிறீங்களா? இருந்தால் நீங்க மியூட் எடுத்துட்டு கதைக்கலாமே. நீங்க நான் பார்த்து கொண்டிருக்கேன், சொல்லுங்க. யாராவது பேச இருக்கிறீங்களா? வணக்கம் சார். ஓ, பேசுறேன். சொல்லுங்கம்மா. இந்த உங்களோட கிளாஸ் வந்து நான் இந்த மூத்த அந்த டைம் உங்களோட கிளாஸ் நிறைய கஷ்டப்பட்டேன், நம்பர் கிடைக்கல. 2வது மாளுக்கு அடவுள் டாரெல்லாம் கிடைச்சிருச்சு. அது சரியான சந்தோஷம் எனக்கு. அடுத்தது என்னோட பையன் உங்கள்கிட்ட சேர்த்தோன்னே நான் சொன்னேன், நீங்க கன்ஃபார்மா பஸ் பண்ணுவா பாபா, பயப்படுத்தேன்னு சொல்லிட்டேன். கடவுளுக்கு அடுத்தபடியா உங்கள் மேல உண்மையா ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து வந்து மார்னிங் கிளாஸ் நான் தான் சில நேரம் பாவண்டு எழுப்புறல்ல, அவ எழுப்புங்கன்னு காலையில் சண்டை பிடிப்பா, 7 மாசம் கிளாஸ் எழுப்பலன்னு. உண்மையாவே கவலையாவும் இருக்கும் உங்களோட கிளாஸ் மிஸ் பண்ண போறது. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தானே, அது இவக்கு சின்ன ஒரு பயமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒரு வசனத்துல முடிக்கலாம். நன்றி, மிக்க நன்றி. இப்ப இதுக்குள்ள நீங்க பிள்ளைய வகுப்புக்கு அனுப்பினது மட்டுமல்ல, நீங்கள் என்னை பற்றி இப்படியான நல்ல கருத்து கொள்றதுக்கு நான் இன்னும் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த பெற்றாரோடு நான் கதைக்க வைக்கல, நீங்க மனந்திறந்து உங்களோட கருத்துக்களை சொல்றீங்களே, அது ஒரு பெரிய கிரேட் திங். அதாவது உள்ளுக்கு வச்சு, அதாவது வெளிப்படுத்த தெரியணும். நாங்க பார்வையாளராக இருக்காம பங்காளிகளாக இருப்போமாகத்தான் பிள்ளைகளும் எங்களை பார்த்து தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலை என்று சொல்றது. தாய் தகப்பன் செய்கிறத பார்த்தான் பிள்ளை அதை செய்யும். அப்ப நீங்க பேசுறத பார்த்து பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் வரும், நானும் தேவையான இடங்கள்ல பேச வேணும் என்று. அப்ப அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளணும். நன்றி அம்மா, மிக்க நன்றி. என்னுடைய சேவை ஏதோ இது இந்த ஆண்டவர் எனக்கு தந்த கொடையின்படி நான் நிறைய பிள்ளைகளை பயிற்சி அளித்திருக்கிறேன். இப்ப இதுவரை காலத்துல கட்டணங்களை வாங்கி செய்த நான் இனி இலவசமாக செய்ய விரும்புகிறேன். சரி அப்பன், சொல்லுங்க அம்மாவை கதைக்க சொல்லி. ஓகே, அம்மாவோ அப்பாவோ கதைக்க சொல்லுங்க. அப்பன் கையை காட்டுறீங்க, சொல்லுங்க. கதையுங்கோ, மீட் எடுத்துட்டு கதையுங்கோ. ஹர்ஷரன், காலமா கொடுத்த கிளாஸ் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது. மிகவும் நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இதுக்கு காரணம். இது எனக்கு என்னென்றா, இன்றைக்கு நான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வச்சு இப்படி உங்கள்கிட்ட நான் கதைக்கிறது காரணம், எதிர்காலங்களில் நான் இன்னும் என்னால் முடிந்த அளவு செய்வேன். நான் செய்வேன், செய்யாவிட மாட்டேன். சரி, வேற யாரும் பேச போறீங்களா? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. அதிகாலையில பிள்ளைங்க வந்து சீக்கிரமா எழும்புறாங்க சார். நைட்டுக்கே சொல்லிடுவாங்க, காலையில வெள்ளன அனுப்பி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். பல கோடி நன்றிகள் சார் உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. இப்ப இந்த நன்றிகளை மட்டும் கேட்பதற்காக நான் இப்ப கூடிய உங்களோட கருத்துக்கள். சரி, உங்கள்கிட்ட
நன்றி விசுவாசம் இருக்கிறபடியா அதை மிகுந்த கருணையோடு ஏற்றுக்கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வழி நடத்துங்கோ. மற்ற இந்த பெறுபேறு கிடைத்த பிறகு எனக்கு ஒருக்கா தெரியப்படுத்துங்கோ. அது மிக முக்கியம். ஏனென்றால் ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கன் தன் மகனை சான்றோன் என காட்ட தாய் என்றது போல நானும் இந்த பிள்ளைகளுக்கு மாதா பிதா குரு தெய்வமாக குரு என்ற இடத்துல இருக்கிறேன். அப்ப பிள்ளை இந்த பெறுபேறு எனக்கு மகிழ்ச்சியை தரும். அப்ப பெறுபேறின் போது தெரியப்படுத்துங்கோ. மற்றது அடுத்த வருடம் நான் செய்ய இருக்கிற சேவையை மற்றவர்களுக்கு சொல்லி இதை உற்சாகப்படுத்துங்கோ. நன்று. வேற யாரும் பேச இருக்கா? நேரம் நெருங்கி விட்டது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் முதல்ல நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம் சார். நன்றி. ஏன்னா உங்களோட அன்புக்கு ஈடே இல்லை சார். ஏன்னா நாங்க 2 மாத காலமா தான் சார் இந்த சோன் கிளாஸ்ல இணைஞ்சோம். ஆனா நீங்க பிரியா கிளாஸ் செய்யறது வந்து உண்மையாலுமே சார் கிடைக்குன்னு தான் சார் சொல்லணும். முதல்ல சார் இந்த பிள்ளைகளுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து தான் சார் நாங்க கத்துக்கிட்டோம். 2 நாட்கள் பாபாவை நாங்க எழுப்பணும். இப்ப அவங்க உங்க டைமை பார்த்து எங்களை உசுவாங்க சார். அது வந்து உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் சார். அதுக்கு முதல் மனதார நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார். எல்லாத்துக்கும் நான் நன்றி நன்றி, மிக்க நன்றி. இப்ப நான் அடுத்த இந்த அம்மா சொன்னபடியா நான் அடுத்த கோரிக்கை கொண்டு வருகிறேன். இந்த காலையில எழுந்து படிக்கிற பழக்கத்தை விட்டுவிடாம தொடர்ச்சியா செய்யுங்க. என்னென்றால் 5ஆம் ஆண்டுல படிப்பினம், அப்புறம் 6, 7 அப்படியே விட்டு விடுவார்கள். அதுதான் இங்க ஒரு தடங்கலா போகுது. இப்ப அவர்கள் நல்ல அறிவு பெற்றிருக்கிறார்கள். எல்லா பிள்ளையுமே ஓரளவு அறிவு பெற்றிருக்கிறார்கள். நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு என்று சொல்லி மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிக்க பழக்கினீங்களா என்ற கணக்கை வற்புறுத்தாதீங்க. அதாவது காலையில ஒரு 1/2 மணி நேரம் படிச்சா போதும், 1 மணி நேரம் படிச்சா போதும். பிறகு தந்த பாடல பிள்ளை தான் என்ஜாய் பண்ணட்டும் வாழ்க்கையை. ஒரே படி என்று திணித்து போடாதீங்கோ. அப்படியே மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொண்டு போக பிள்ளை நல்ல திறமைசாலியாக வரும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். வேற பேச இருக்கா? எல்லாரும் நன்றியை சொல்லுத நான் எதிர்பார்க்கவில்லை. வேற எதுவும் கருத்துக்கள் சொல்ல இருந்தால் சொல்லுங்க. நன்றி, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. வணக்கம் சார். நான் வணக்கம், சொல்லுங்க. களுத்துறை மாவட்டத்துல இருந்து கிடைக்கிறேன். ஓ சார், உங்களோட காலை கிளாஸ் எங்களுக்கு 2 மாதத்துக்கு தான் பாபா அனுப்பினோம். மிக்க நன்றி சார். காலையில கிளாஸ் செஞ்சது நீங்க படிச்சு கொடுத்தது சார். மிச்சமே அவளுக்கு விளங்கி எல்லாம் செய்த. அவரோட தகப்பனாரும் ஆசிரியர் ஒரு ஆள் தான், அதிபர் ஒரு ஆள். அதை விட உங்களோட பெஸ்ட். இறைவன் துணை இருக்கட்டும் சார். மென்மேலும் நீங்கள் வளர எங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி. கற்றாரை கற்றார் காமுறுவர் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளின் பெறுபேருக்கு தாய் தகப்பனின் பங்களிப்பும் முக்கியம். ஏனென்றால் மிக முக்கியம். அதை நான் ஆணித்தரமாக பல தடவை சொல்லி இருக்கிறேன். பிள்ளைகள் சிறந்த பெறுபேறு பெறுகிறார்கள் என்றால் அதில் பெற்றோர் கூடிய பங்களிப்பு இருக்கின்றது. அது இதுல மட்டுமல்ல, எல்லா பரீட்சைகளுக்கும். ஆனா 5ஆம் ஆண்டு கூடிய அளவில் இருக்கின்றது. மேற்பரீட்சைகளுக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளை தரமான இடங்களை தெரிவு செய்து, பரீட்சைகள் படிக்கிற இடங்களை தெரிவு செய்து விட்டு அந்த பிள்ளைகளை கண்காணித்து, ஏனென்றால் ஒரு விடலை பருவங்கள் எல்லாம் வருகின்றது. அந்த பருவங்கள்ல பிள்ளைகளின் சிந்தனைகள் சிதறாம அதுக்குள்ளே யாரை கவனிக்கணும் என்று சொன்னா அந்த பிள்ளை செய்கிற நண்பன் நன்றியைத்தான் கவனிக்க வேண்டும். நான் உங்களோட பிள்ளைங்க ஓமம்மா நன்றி. உங்களோட பிள்ளைங்க எதிர்காலத்துல யாரும் கூட பிள்ளைங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறதுன்னா அந்த பிள்ளையோடு சேர்ற நண்பன் நன்றி தான் அந்த எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள். ஆனபடியா பிள்ளைங்க நண்பன் நன்றியில மிகுந்த கவனமாக இருக்கும். சரி, நன்றி. நன்றி. பெரியவர் ஒரு கொலசி பாஸ் ஆகினா சார். சின்ன பிள்ளை ஒண்ணு விட்டுட்டோம். அதே ஸ்கூல்ல அவரை விட்டுட்டு இப்ப முந்தியோட குறைஞ்சிட்டா. சின்னவரோட பிள்ளைய விட மாட்டோம் சார். இன்னொரு பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்வோம் சார். சரி அம்மா, சரி, நன்றிகள். இன்னும் நீண்ட நேரம் கிடைத்து கொண்டு இருக்க சில பேர் கிடைக்க ஆவலாயிருப்பீர்கள். ஆனாலும் நேரம் போதாது. ஏனென்றால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த லிங்க் இருக்காது, தானாக நின்றுவிடும். ஆனபடியா நீங்க முடிவுக்கு கொண்டு வாரன். நீங்க சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என வாழ்த்தி கொண்டு இன்றையோட வகுப்பை நிறைவு செய்கிறேன். இனியும் நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பெறுபேறு எடுத்து தாங்கோ. வாழ்த்துக்கள் பிள்ளைகள். உங்களுக்கு மனதார ஆசீர்வாதம் நிறைய இருக்கின்றது. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. ஓகே.
ஓகே, பாய் 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 பாய். நன்றி அம்மா, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஏனென்றா எல்லாரையும் பார்க்கிற போது எனக்கு இன்னும் பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்க முடியாது. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வெல்கம்.